ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வானம் வசப்படும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, பீட்ரூட்டில் வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவு கடலைப்பருப்பை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் வடை நல்லா வரும். இப்போ மிக்ஸியில் போட்டு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த நேரம் ஒரு பீட்ரூட்டை வந்து நல்லா தோல் சீவிட்டு அதை நல்லா துருவி அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைச்ச அந்த கடலைப்பருப்போட இந்த பீட்ரூட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அது கூட 2-3 மிளகாவும் சேர்த்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் பொரியல்லாம் பண்ணி கொடுத்தா சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. குழந்தைங்க விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ அதோட கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் போட்டால் நல்லா வடை வாசமாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறதும் கொஞ்சம் நல்லது. பெருங்காயத்தூள் பார்த்து சேர்க்கணும், ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் பொங்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையும் வந்து இந்த மிக்சரோடு சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த தண்ணியும் எதுவுமே நம்ம சேர்க்கவே வேண்டாம். நார்மலாக இதில் இருக்கிற அந்த தண்ணியே வந்து போதுமானது. நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக உருண்டையாக உருட்டி வச்சுட்டு அதை நல்லா வடை மாதிரி தட்டி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான பீட்ரூட் வடை தயாராகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் வந்து ஒரு ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.